இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய நாளை ஆரம்பிக்கும்போது தேவனுடைய தயவை எதிர்பார்க்கிறீங்களா? இந்த நாளில் தேவனுடைய தயவும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வழிந்தோடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குதா? ஆனால் நம்மள பல பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? காலையில் எழுந்திருக்கிறாங்க, எப்படியாவது அந்த நாளை கடத்திடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, ஏராளம் தாராளமான நன்மைகளை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்கிறத அவங்க உணர்றது கிடையாது. உங்களுடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தை குறித்து அக்கறையாய் நீங்கள் திட்டமிட்டிருப்பதை காட்டிலும் மகத்தான உயர்வான விதத்தில் தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இதை சிந்திச்சு பாருங்கள். இந்த சத்தியத்தை விசுவாசத்தினால் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீங்க அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கதவுகள் உங்களுக்கு திறப்பதை நீங்கள் காண்பீங்க. முன் ஒருபோதும் கண்டிராத அளவுக்கு முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அதுவும் ஒரு பொருட்டல்ல. இன்னும் அதிகமான தயவை ஆவலாய் வாஞ்சையோடு எதிர்பாருங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே தங்கிடாதீங்க. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டினால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நல்லவர் அப்படிங்கிறத விசுவாசிங்க. அவர் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் நிறைய செய்யணுங்கிறத விரும்புகிறாரு. நீங்கள் தேடினா நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகையால் முதல்ல அவரை தேடுங்க. அவர் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை உங்கள் மீது ஊற்றுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி, வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இன்றைக்கு எங்கள் கண்களை அப்பா உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்கிற சகாயராக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கென்று நன்மையானவைகளை நீர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய தயவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படும் விதத்தில் இன்றைக்கு எங்களை பயன்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்தையும் எங்கள் மனதையும் உங்கள் மீது நாங்கள் பதிக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு அப்பா எந்த மனுஷ தயமும் இல்லை ஏசப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் நம்பி ஏமாந்து அப்பா வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் கரங்களை நீட்டி தூக்கி அப்பா ஆறுதல் செய்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா எங்களுக்கு உதவி செய்ய நீர் ஒருவர் தான் இருக்கிறீங்க ஏசப்பா. முழுவதுமாக உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அம்மேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்க பிரச்சனைகளை, அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை அப்பா, அவங்களை பிள்ளைகளை குறித்து இருக்கக்கூடிய கவலைகளை, இது எல்லாவற்றையும் அப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் முழுமையாக கொடுக்குறோம் ஏசப்பா. அம்மேன். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த உலக மனுஷங்க அப்பா எவ்வளவு க்ளோஸாக அவங்க பழகுனா கூட அப்பா உதவிகள் செய்வது நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. நன்றி அப்பா. எல்லா மனுஷங்களும் எங்களை கைவிட்டுட்டாங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்ய அவங்க தயாராக இல்லை ஏசப்பா. அவங்களால முடியலை ஏசப்பா. நன்றி அப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்கப்பா, என் தாசனே யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே,
இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் கூறிய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகளை தத்தளிக்க செய்பவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. எந்த காரணத்துக்கு ஆகிலும் அப்பா, அவங்க கடன் அப்பா, அடிமைத்தனங்கள், நோய்கள் அப்பா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த காரணத்துக்கு ஆயிலும் அவங்கள தத்தளிக்க செய்பவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கலங்காதேன்னு சொல்லி இருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. விடுதலை கொடுக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோமாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ரட்சிக்கிற தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் கூப்பிட்டு பேசுகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கலக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இருதயத்தில் பயத்தோடு அப்பா, கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கூறியிருக்கிற வார்த்தை அப்பா, பயப்படாதே கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உன்னை தத்தளிக்க செய்பவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகாரிகளாக இருக்கலாம், படிக்கிற இடங்களில் இருக்கவங்களா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்பா. யாரோ ஒருவரை குறித்து பயந்து என்னோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா, நீங்கள் கூறியிருக்கிற வார்த்தை உன்னை தத்தளிக்க செய்பவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லைகள் முழுவதும் பகைவர்களே இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கையை கட்டளையிட்டிருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான எதிரிகள் ஒருத்தர் கூட இல்லாமல் செஞ்சுருக்கிறீங்க ஏசப்பா. அந்த எதிரிகள் கண் முன்னாடி அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு முன்னாடி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. எல்லா கண்களும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கட்டளையிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்மையான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். இந்த பிள்ளைகள் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாத்துலேருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.